Friends, welcome to my channel. Stethoscope is our dream. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் என்னன்னா கிராவிடேஷன். நீட் கிளாஸ் 11ல் இருக்கு. நீட் ஃபிசிக்ஸில் கிளாஸ் 11ல் இருக்க சாப்டர் தான் கிராவிடேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி லா ஆஃப் மோஷன் சாப்டர் பார்த்தோம். அதில் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் 3 ஃபோர்ஸஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்ஸான கிராவிடேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராவிடேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். எனி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் தட் கேன் அட்ராக்ட் ஈச் அதர். எல்லா ஆப்ஜெக்ட் யூனிவர்ஸில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெண்டும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், மாஸ் M1 மாஸ் M2 ரெண்டுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸில் தான் இருக்குது. ஃபோர்ஸஸ் ஆர் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். இது வந்துட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம ஆர்ன்னு சொல்கிறோம். Force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. ஓகேங்களா? G வந்துட்டு proportionality constant, அதாவது gravitational constant. இதுதான் வந்துட்டு definition. G is equal to gravitational constant is equal to 6.67 into 10 power minus 11 nm square per kg. ஓகேங்களா? இது வந்து யூனிட். யூனிட்ஸ் ஆர் ஆல்சோ so important. So everybody concentrate it. Then we are going to see classification. கிராவிடேஷனோட கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஸ்கேலார், வெக்டர் அண்ட் சூப்பர்பொசிஷன் அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கேலாரில் பார்த்தோன்னா நார்மல் ஃபார்முலாவே தான், ஜியோட வேல்யூ எழுதியாச்சு. தென் we are going to see about the vector. வெக்டாரில் பார்த்தீங்கன்னா 2 வெக்டார் டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ R1 வந்துட்டு பொசிஷன் வெக்டார் ஆஃப் M1, தென் R2 இஸ் அ பொசிஷன் வெக்டார் ஆஃப் M2. F வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M1 M2 வெக்டார்னால. ஸோ நம்ம R1 வெக்டார் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் R1 வெக்டார் மைனஸ் R2 வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயரு R12 கேப். ஓகேங்களா? இப்போ F12 is equal to G M1 M2 R1 vector minus R2 vector divided by R1 vector minus R2 vector the whole square. ஓகேங்களா? F21 vector வந்துட்டு always is equal to minus of F12 vector. These are also so important. இது நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Then we are going to see resultant force in vector form. Vector formல resultant force வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ F1ஓட resultant force பார்த்தீங்கன்னா is equal to F11 vector plus F12 vector plus F13 vector plus F14 vector. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே x direction, y direction and z direction இருக்குது. M1 M2 M3 and M4 வந்து present ஆயிருக்கு. இங்கே R1 vector, R2 vector, R3 vector, R4 vector. ஸோ நம்ம அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு லாங் ஈக்குவேஷன் வந்துட்டு லென்த்தியாக கிடைக்கும். அந்த மாதிரி இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு இப்படி தான் எழுதணும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 1 வந்துட்டு எப்பவுமே 0வாக இருக்கும். தென் 1 2 வந்துட்டு 1 - 2, இங்கேயும் 1 - 2 அப்படின்னு அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். Then we are going to see superposition principle. Superposition principle அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 1 2 3 and 4 அப்படின்னு 4 மாசஸ் இருக்குது. பிட்வீன் 1 and 2ல் மாசஸில் இருக்கிறது R1 வேல்யூ, 1 and 3ல் இருக்கிறது R2 வேல்யூ அண்ட் 1 and 4ல் இருக்கிறது R3 வேல்யூ. செலக்ட் எனி ஒன் பார்ட்டிக்கல். ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ F1 is equal to F11 vector plus F12 vector plus F13 vector plus F14 vector. ஓகேங்களா? இப்போ F1ஓட நம்மளுக்கு 4 0ன்னு தெரியும். ஸோ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். G M1 M2 divided by R12 ஸ்கொயர். எதுக்கு எந்தெந்த மாதிரின்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சு சம் பேஸஸில் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Then we are going to see variation of G. G means what? G is acceleration due to gravity. ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு எர்த்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட மிட் பாயிண்ட் வந்துட்டு O அண்ட் இங்கே மூன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட மிட் பாயிண்ட் ஓன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு வேல்யூ கூட போட்டுக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு R. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் between the centers is considered as R. Force always acts on the line joining the center.
ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டுக்கும் இப்படி அந்த சென்டரில் இப்படி அட்டாச் ஆகிற மாதிரி ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் இல்லையா. ஸோ இந்த டைரக்ஷனில் தான் வந்துட்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். F is equal to G m1 m2 divided by r square. ஏன்னா நடுவில் இந்த வேல்யூ வந்து ஆர்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆர் ஸ்கொயர். இஃப் ஒரு வேளை வந்துட்டு இந்த மாஸ் வந்துட்டு எர்த்துக்குள்ளே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ 3ன்றது அவுட் சைட் த எர்த், ஒரு வேளை இன்சைட் த எர்த் அப்படின்றது அப்படின்னா நம்ம இன்டிகிரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இன்டிகிரேஷன் லிமிட்ஸ் யூஸ் பண்ணி சம் போடுவோம். தென் we are going to see the G at surface. acceleration due to gravity வந்துட்டு சர்ஃபேஸில் அட்டாச் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். particle is in equilibrium at surface. weight is balanced by gravitational force acting between earth and that particle. weight வந்துட்டு gravitational force வந்து அங்கே ஆக்ட் ஆகும். ஏன்னா எர்த்தோட சர்ஃபேஸில் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு எஃப். வெயிட் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்இஎம் டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர். gravity at surface G is equal to capital G ME divided by RE square. ஓகேங்களா. ஸ்மால் ஜியோட வேல்யூ வந்துட்டு இப்போ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுவுமே கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ ஜி அட் சர்ஃபேஸில் எப்படி நீங்கள் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்க போகிறது என்னென்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ் டென்சிட்டி ஹைட் டெப்த். இதிலெல்லாம் வந்துட்டு ஜி வந்துட்டு எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மாஸ் டென்சிட்டியை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜியோடது தெரியும். ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்இ டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஆல்வேஸ் கன்சிடர் எர்த்தை ஸ்பியர். எர்த்தை வந்துட்டு ஸ்பியராக கன்சிடர் பண்ணுவோம் ஆல்வேஸ். ஓகேங்களா. டென்சிட்டியோட வேல்யூ என்னென்னா மாஸ் பை வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி அப்படின்னா ஆர் கியூப்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் பை ஆர் கியூப். ஸோ எம் பை ஆர் கியூப்ன்றது வெலாசிட்டி தான், வால்யூம் தானே, சாரி வால்யூம்ன்றப்போ 4/3 பை ஆர்இ கியூப்னு வரும். அப்போ எம்இ இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு 4/3 பை ஆர்இ கியூப். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம், ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எம்மில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஜிஇயோட வேல்யூ வந்து ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு மாஸ் டென்சிட்டியை ரிலேட் பண்ணி ஜியோட வேல்யூ கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து இதுதான் வேல்யூ. ஜி இஸ் ஈக்குவல் டு 4g பை ஆர் ரோ G is equal to 4g rho pi RE divided by 3. ஒருவேளை ப்ரொபோர்ஷனாலிட்டி கேட்டாங்கன்னா G ப்ரொபோர்ஷனல் டு ரோ ஆர். அதர் பிளானட் எர்த்துக்கு வந்துட்டு இதுதான் வேல்யூ. அதர் பிளானட்டோட கம்பேரிசன் பாருங்கள். ஜிபிசி அதர் பிளானட்டுக்கு பீன் போட்டிருக்கோம், ரோ பீனு. 4/3 பை ரோ டேஷ் ஜி டேஷ் அப்படின்னு வருது. ஸோ நம்ம அங்கே ரோ பி இஸ் ஈக்குவல் டு 2 ரோ இ. ஸோ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 2 ஆர்இ. ஜிபி இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ஜிஇ. ரெண்டே ஆட் பண்ணுறப்ப என் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அதர் பிளானட்டோடது வந்துட்டு 4 டைம்ஸ் ஆஃப் எர்த்தோட ஸ்மால் ஜியை வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா. இதை கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சம்ஸில் கேட்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட்டுக்கு பார்க்கலாம். ஹைட்டுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா டென்சிட்டிக்கு, மாஸ் டென்சிட்டிக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இது வந்துட்டு ஒரு எர்த்துலேருந்து இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு 6. ஓகேங்களா. இந்த ஹைட்டில் இருக்குது. இது வந்துட்டு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறத வந்துட்டு நம்ம ஆர்இ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஆர்இ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் எர்த்து. இது வந்து டிஸ்டன்ஸை வந்துட்டு ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ நம்ம இந்த வேல்யூலாம் எப்படி வந்துச்சுன்ற பார்த்துட்டு இப்போ சம்முக்குள்ளே போகலாம் வாங்க. GS is equal to GM divided by R ஸ்கொயரு நம்மளுக்கு தெரியும். GHன்றப்போ இப்போ R வந்துட்டு R + H அப்படின்னு நம்ம போடலாம் இல்லையா.
ஹைட் வந்து இந்த டோட்டல் ஹைட் எடுக்கிறதுனால இப்போ r + h² அப்படின்னு போடுறோம். காமனாக r² வெளியே எடுத்தோன்னா 1 + h/r the whole squareனு போடுவோம். இந்த வேல்யூ டோட்டலாக வந்துட்டு GS நம்ம எடுக்கலாம். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட பாருங்கள். ஸோ GH is equal to GS divided by இந்த டோட்டல் வேல்யூ போட்டிருக்கோம். இதை வந்துட்டு ரெசிப்ராக்கல்லேருந்து மேலே போகிறப்போ மைனஸில் வரும் சிம்பிள். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹைட்டில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஹைட்டில் எப்படி ஆக்ட் ஆகும்னு கேட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது ஹைட்டை ரிலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ நம்ம இந்த ஃபார்மில் டைரெக்டாக போட்டு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தென் சப்போஸ் ஹைட் வந்துட்டு வெரி 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 லெஸ் தென் ரேடியஸ். இப்போது நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்குது இல்லைங்களா, எர்த்தோட ரேடியஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஓகே, இங்கே ஹெச் இருக்குது, ரொம்ப வெரி வெரி இந்த லெஸ் தென்லேயே இங்கே ஹெச் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்போ வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி அந்த -2 வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துடுவோம். ஸோ -2h/r இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் we are going to see டெப்த்தை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே எர்த் இருக்க பாருங்கள், ரேடியஸ் வந்துட்டு இது நார்மல் ரேடியஸ். இப்போ வந்து அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு மாஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, டெப்த்தில் இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து r' அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம நார்மல் ஃபார்முலா தெரியும், நம்ம இது இங்கே போட்டுட்டோம். ரோ வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்தாச்சு. m/v வந்துட்டு m'(v') இது போத்துமே கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. ஆரோட வேல்யூ மட்டும் என்னென்னா r' வேல்யூ வந்துட்டு r - t. ஸோ இப்போ m' என்னென்னா m × r'³ டிவைடட் பை r³ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். g டெப்த்தோட வேல்யூ பாருங்கள், இப்போ gm r'³ டிவைடட் பை r³ × r'². ஸோ நம்ம அதில் அப்ளை பண்ணோன்னா GS × 1 - t/r அப்படின்னு கிடைக்கும். இதே சேம் கான்செப்ட் தான் பார்த்துக்கோங்க, ஆனால் வேல்யூ இது டி மட்டும் மாறுது. ஓகேங்களா, சிம்பிள் ஆல்சோ சேஞ்ச்டு. ஓகே, ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் யூஸ்டு ஃபார் டெப்த். என்னென்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஒர்க் டன் இன் பிரிங்கிங் ஆன் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் வந்துட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எர்த் இருக்குது இல்லைங்களா, இதை சுற்றி இருக்கிற இந்த ஃபீல்டு தான் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு. as of attraction velocity may change, attraction நடக்கிறப்போ velocity வந்து சேஞ்ச் ஆகும். as of external agent velocity not change, அது அட்ராக்ஷன் நடக்கிறப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வந்து ப்ரொவைட் ஆகிறப்போ வெலாசிட்டி வந்துட்டு நாட் வில் சேஞ்ச். ஓகேங்களா, ∆k வந்துட்டு இங்கே 0வாக இருக்கும், ∆kinetic energy வந்து 0. U is equal to gravitational potential energy ஓட இது ஃபார்முலா. திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், ஸோ எவ்ரிபடி கான்சென்ட்ரேட் திஸ். U is equal to -gme means mass of earth small m divided by r. இது வந்து ஃபார்முலா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து எப்போயுமே நெகட்டிவில் தான் இருக்கும். மேக்ஸிமம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0 தான். எப்போயுமே கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0. கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு தான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்போயுமே கால்குலேட் பண்ணுவாங்க. U is equal to 0 if இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்போ யூவோட வேல்யூ வந்துட்டு 0வாக இருக்கும். கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு மாஸை வச்சும் ரிஜிட் பாடியை வச்சும் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு கொஸ்டின் அனலைசிஸ் பார்க்கலாம். இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இங்கே இதுக்கு மேலே அதோட சர்ஃபேஸில் ஒரு இனிஷியல் பொசிஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட ஃபைனல் பொசிஷன் வந்துட்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆறுன்ற ரேடியஸில் இது இருக்குது. ஆப்ஜெக்ட் இஸ் கெப்ட் அட் சர்ஃபேஸில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கெப்ட் இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். ஸோ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். இனிஷியல் வந்துட்டு ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஃபைனல். ஸோ இனிஷியலில் பார்த்தீங்கன்னா ½ mv² minus gmm/r is equal to 0 minus gmm/3r. இது r, இது 2r டிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபைனலுக்குன்னு பார்க்குறப்போ 3rன்னு வரும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இதே மாதிரி தான் எல்லா சம்க்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரிலேட்டட் சம்ஸ்க்கு.
பார்க்க போகிறது எஸ்கேப் ஸ்பீட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து எர்த்தோட சர்ஃபேஸு. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ஆர் ரேடியஸ் இருக்குது. மேலே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட இனிஷியல் இது, ஃபைனல் இது. ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்ற மாதிரி மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபைனல் எனர்ஜி. ஸோ சேம் கான்செப்டில் போட்டோம் அப்படின்னா ஃபைனல் எனர்ஜி வி ஸ்கொயர் வந்து 0வாக இருக்கும். ஸோ இதுவும் 0வாக இருக்கும். ஸோ ஹைட்டும் 0வாக இருக்கும். ஸோ திஸ் ஆர் 0 அண்ட் இனிஷியலில் கொஞ்சம் ரேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு விஇயோட வேல்யூ வந்துட்டு √2gm/rன்னு கிடைக்குது. இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்னென்னா 11.2 km/s. இதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. எஸ்கேப் ஸ்பீடோட கான்ஸ்டன்ட் வேல்யூ இது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. This is important. Okay, everybody can note. Next, interstellar speed. Interstellar speed na speed of an object in an interstellar space. Interstellar space la போகிற ஸ்பீடை தான் வந்துட்டு இன்டர்ஸ்டீலர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட்னா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனலு. சேம் கான்செப்டில் ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்குது. இன்டர்ஸ்டெல்லார் இஸ் ஈக்குவல் டு √v² - 2gm/r. இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பீடில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் ஃபுல்லாக ஃபார்முலா படிக்கலாட்டியும் கூட ஃபைனல் ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை வச்சு நீங்கள் சம்லாம் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். Then we are going to see gravitational potential. Work done in bringing a point mass from an infinity to a point under the gravitational field of earth. இததான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கு ஃபார்முலா பாருங்கள். இன்ஃபினிட்டி பாயிண்டில் இருக்கிறது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். V is equal to del U divided by M. del U ஓட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறப்போ V is equal to -gm/r. ஓகேங்களா? del U ஓட வேல்யூ gmm/rன்னு இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணுறப்போ gm/r. Then we are going to see gravitational field. Gravitational field I is equal to F/m is equal to gm/r². ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு கிடச்சிருச்சு. தென் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஐ வெக்டார் குவான்டிட்டி என்னென்னா -∂v/∂r. ஓகேங்களா? ரிலேஷன் பிட்வீன் கிராவிடேஷனல் ஃபீல்டு அண்டு பொட்டென்ஷியல். கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டாங்கன்னா அது பாருங்கள். இப்போ அது சம் பேசிஸில் பார்க்கலாம். ஐ வெக்டார் வந்துட்டு 3xi cap + 2yj cap + 2k capனு இருக்குது. ∂v is equal to i vector dot ∂r vector. ஸோ அதோட வேல்யூ தெரியும். ஆர் வெக்டார் R1 வெக்டார் வந்து 0,0,0, R2 வெக்டார் வந்துட்டு 1,1,1 அப்படி நம்ம இது வந்து எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி இப்போ இதை வச்சு சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். அந்த வேல்யூ இங்கே சப்மிட் பண்ணியிருக்கோம். சப்மிட் பண்ணுறப்ப இன்டிகிரேஷன் ஆஃப் 0,0,0 1,1,1 ஐ வெக்டார் ∂xi cap + ∂yj cap + ∂zk cap அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. வேல்யூஸ்லாம் சப்மிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி தென் கேன்சல் பண்ணி கொண்டு வரப்போ v is equal to 9/2j அப்படின்னு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு ரிலேஷன் பிட்வீன் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அண்ட் ஃபீல்டுக்கு வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிப்போம். தென் we are going to see about the Kepler's law. கெப்லர்ஸ் லாவில் 3 லாஸ் இருக்குது மொத்தம். ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு லா ஆஃப் ஆர்பிட், செகண்ட் லா ஆஃப் ஏரியஸ் அண்ட் தேர்ட் லா ஆஃப் பீரியட். இந்த 3 லாஸும் தான் வந்துட்டு கெப்லர்ஸோட 3 லாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஆர்பிட்டை பற்றி பார்க்கலாம். எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் பாத் அப்படின்றது லா ஆஃப் ஆர்பிட்டோடது. சன் இஸ் ஒன் அட் அ ஃபோக்கை பாயிண்ட்னா நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த எலிப்டிக்கல் பாத்துனா இந்த மாதிரி ஒரு பாத்து, எலிப்டிக்கல் பாத்துனா நம்மளுக்கு தெரியும் இல்லையா,
இந்த மாதிரி ஒரு பாத்து. இதில் வந்துட்டு சன் வந்து ஃபோக்கை பாயிண்டில் இருக்கும். இதான் வந்துட்டு மிட் பாயிண்ட் மாதிரி. ஓகேங்களா, இதுதான் லா ஆஃப் ஆர்பிட் வந்து சொல்லுது. தென் we are going to see law of area. லா ஆஃப் ஏரியான்றது ஏரியா வெலாசிட்டி வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஈக்குவல் ஏரியா ஸ்வெப்ட் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வலில் பிளேஸ் ஆகிருக்கும். இங்கே இதை பார்த்துக்கோங்க. L/2m is equal to constant. ஓகேங்களா, then we are going to see law of period. law of period வந்து t square is proportional to r cube. அப்போ t square is equal to 4 pi square divided by gm into r cube. இது வந்து law of periodக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து சம்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.